அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 697 697. நம்ம நேற்று கொடுத்தது வந்து 599 அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். 697 ரிசல்ட்டு. அதை அப்படியே பரட்டணும்னா நம்ம வந்து எப்படி கிடச்சிருக்கோம்னா 599 அப்படின்னு கிடச்சிருக்கோம். அதாவது 995 இல்லை 599 அப்படின்னு கிடச்சிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் 9 அப்படிங்கிறது நம்ம ஸ்ட்ராங்காகவே எடுத்தோம். அதில் பி போர்டில் 9 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நம்ம வந்து 9 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அது பாக்ஸில் பார்க்கும்போது 59 ஏபியில் வருது. ஆனால் ஏபியில் வந்த ரிசல்ட் வந்து 69. இவ்வளோ தான் நம்ம நேற்று கொடுத்துருந்தோம். ஏபிஎஸ்சிபிசியில் கூட 99 95 59 03 30 32 23 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா 59க்கு 69 ஏபி, ஜஸ்ட் அவ்வளோதான், சிம்பிளாக நம்மளுக்கு வந்தது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இன்றைக்கி எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மறக்காமல் இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க, சரிங்களா? மறக்காமல் நம்ம தினசரி சொல்கிறது தான். சரிங்களா? அதே மாதிரி லைக் பண்ணி வச்சுங்க. நம்ம கொடுக்குறது டெய்லியும் ஒரு போர்டு இல்லை 2 போர்டு இல்லை ஏபி இல்லை ஏசி அது அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக நம்ம கொடுக்குறதுல வந்துட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து நேற்று 4D அப்படின்ற கணக்கில் வந்து நான் எடுத்தது வந்து என்ன எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0997 அப்படின்னு நம்ம நேற்று கணிப்பு எடுத்திருந்தேன். ஆனால் 6697 எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 09, அதாவது இது வந்து எனக்கு 3 மணி அந்த டைமில் தான் என்ன வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. நேற்று கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கூட. இருந்தாலும் 0997 அப்படின்னு நான் எடுத்த கணிப்பு. ஆனால் 66 அப்படிங்கிற மாதிரி 2 நாளுக்கு அப்படியே இறங்கியிருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம், சரிங்களா? இப்போ வந்து இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்க போகிறோம் சிம்பிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ பொதுவாகவே 697 997 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல 9797 நிறைய தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு டேரெக்டாக கெஸ்ஸிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ இதில் 5க்கு 3 3க்கு 7 5337 நம்ம என்ன எடுத்துக்கலாம் கணிப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதாவது சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்துருந்தோம், சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 9 அப்படின்னு கணக்கு எடுத்தோம். சரி, 5க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3க்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று எடுத்திருந்தோம். 5க்கு 3னா 3க்கு வந்து 9 அப்படிங்கிற மாதிரி, 3க்கு வந்து 9 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு எடுத்தோம் ஏ போர்டு. ஆனால் வந்தது வந்து 6, அதாவது 5க்கு 3 3க்கு 6 அப்படின்னு வந்திருக்கு, சரிங்களா? 5க்கு 3 3க்கு 6 அப்படின்னா 3க்கு 6னா 7க்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 9க்கு 5 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9க்கு 5 அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மேலே போகுது. 5 9க்கு 5 5க்கு 3 3க்கு 7 536 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 5337 3க்கு 7 வந்துடுச்சு. அப்படின்னா நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏ போர்டில் 0. ஸோ நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதில் ஏ போர்டில் வந்து 0 அப்படிங்கிறது கிடைக்கிது, ஓகேங்களா? சரி, இப்போ இதில் வந்து இதுக்கப்புறம் ஓகேவா? இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏ போர்டு நம்ம வந்து ஒரே ஒரு எண்ணு தான், ஏ போர்டு 0. சரி, ஓகே. சப்போஸ் 0 வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் பொதுவாகவே இந்த ஒரு பாச சார்ட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 இன்னும் 9ம் 0 மட்டும்தான் ஏ போர்டில் என்ன வராமல் இருக்குது. அதனால் நான் ஏ போர்டில் 9ம் 0 அண்டு 9 அதுதான். ஸோ ஏ போர்டில் வந்து நான் 0 அல்லது 9, அதாவது பெண்டிங் நம்பராக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 3க்கு 6 அப்படின்ட்டு இருக்குன்னா 7க்கு வந்து அப்போ 0 தான் வரணும், சரியா? 7க்கு வந்து 1 0 வரணும், இல்லை 7க்கு மேலே 9ஆக வரணும், அவ்வளோதான். ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 9. சரி, பி போர்டில் என்ன கணக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தா 4க்கு 7 7க்கு 8 809 இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 809, அதாவது வரிசையாக வந்துருக்குது 8
8க்கு 0, 0க்கு 9 அப்படிங்கும்போது இது வந்து 9க்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிற எண்ணுக்கு வந்து ஏற்கனவே இந்த இடத்துல 9க்கு 8 இருக்குது, இங்கேயும் 9க்கு 8 இருக்குது, 9க்கு 2 இருக்குது, 9க்கு 4 இருக்குது, 9க்கு 8, 9க்கு 4, 9க்கு 8 அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு 9க்கு 8க்கு 0, 0க்கு 9 அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு 9க்கு 6 வரலாங்கிற மாதிரி தோணுது. அதனால் பி போர்டில் ஒரே ஒரு நம்பர் தான் 6 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் இதுலேருந்து. சரிங்களா? ஓகே, 9க்கு வந்து 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8க்கு 3, 3க்கு 6, 3க்கு 6னா 6க்கு வந்து 9. சரிங்களா? அதாவது 3க்கு 366 அப்படின்னு வந்திருக்கு. 3க்கு 6, அப்புறம் 6க்குன்னா என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 வரலாங்கிற மாதிரி தெரியுது. 5க்கு 3, 3க்கு 7 அப்படின்னா 7க்கு 2 வரலாங்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி சி போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா 1, 2, 4, 5, 6, 7 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிற அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் சி போர்டில் 1 இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அடுத்தது 3 இருக்குது. அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குது. இன்னும் இதில் வந்து நம்மளுக்கு வராத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி போர்டில் 8 வரல. அப்படிங்கும்போது 3க்கு 6, 6க்கு 8 வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கணக்கு இருக்குது. ஆனால் சப்போஸ் 6க்கு 8 வரலன்னா 6க்கு வந்து நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 தான் இன்னும் வந்து சி போர்டில் நம்மளுக்கு வராமல் இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு 8 அப்படிங்கிறது கொஞ்சம் தோணுது. அதனால் என்ன பண்ணுறேன்னா 8. ஸோ நம்ம வந்து இதுலேருந்து நம்ம எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0 அல்லது 9, பி போர்டில் 6, சி போர்டில் வந்து 8, அவ்வளோதான். சரியா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு 068968 பாக்ஸ். இதில் வந்து நம்மளுக்கு 968068 இது வந்து பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்புகளை பார்க்குறோம். சரி, இப்போ இதில் வந்து ஏபிஎஸ்சிபிசியில் அப்படின்னு வரது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 06 அதை பரட்டினா 60, 68 அதை பரட்டினா 86, அதே இது 96 அதை பரட்டினா 96, அப்புறம்னா 69. ஸோ நம்மளுக்கு 066068869669 அப்படிங்கிற மாதிரி நம்பருக்கு ஒரு கணிப்புகளாக வருது. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் இன்றைக்கி வந்து ஜி போர்டு, அதாவது ஏ போர்டில் வந்து 0 அல்லது 9 இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கணிப்புகளாக இருக்குது. ஓகே, சரி. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இன்னொரு சப்போஸ் இதில் வந்து ஏசி அப்படிங்கும்போது இந்த 8 வரலன்னா ஒரு ஆப்ஷனாக ஏசியை மட்டும் சொல்கிறேன். ஏசி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு வேளை நம்மளுக்கு வந்து என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0992 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து பிசியில் அதே மாதிரி ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து நம்மளுக்கு வந்து 92 அப்படின்னு வரலாம். அப்புறம் என்ன 291221 அப்படிங்கிற மாதிரி கூட வரலாம் பிசியில். ஜஸ்ட் ஒரு சப்போர்ட், அதாவது நம்ம எடுத்த 68 அப்படிங்கிற ஒரு எண்ணு 68 தான் எடுத்திருக்கோம். அதாவது 968 இல்லை 068 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோன்னா 6க்கு வந்து ஒரு வேளை 9, 8க்கு 2, இல்லை 6க்கு 2, 8க்கு 9, 6க்கு 1, 8க்கு 2, 6க்கு 2, 8க்கு 1 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம இன்னைக்குரிய கணிப்புகளாக பார்க்குறோம். திரும்பவும் சொல்கிறேன், இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணலை. ஜாயின் பண்ணி ஜாயின்ட்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்களே பாருங்கள் நம்மளுடைய கணிப்புகள் எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு எஜுகேஷ்னல் ஒரு அவேர்னஸாக இருந்தாலுமே எந்த அளவுக்கு இந்த கணிப்புகள்லாம் நம்ம பவர் நம்பரில் வச்சு எடுக்கிறோம், அதில் எந்தெந்த போர்டெலாம் வந்து நம்ம கணிப்புகளில் வருது, எப்படியெல்லாம் கணிப்புகளை மிரர் நம்பரை வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற தெளிவான கணிப்புகளை உங்களுக்கு தினசரி நம்ம சேனலில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது மூலிமா நிறைய நண்பர்கள் உங்களுக்கும் எப்படி கெஸ்ஸிங் எடுக்கிறதுங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனலுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுற விதமாக நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், மறக்காமல் நம்ம சேனலை
லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறையா நண்பர்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதே மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இப்படியே போயிட்டுருக்காது. திரும்பவும் சொல்கிறேன், திடீர்னு வந்து நம்மளுக்கு 4D கணிப்பில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகலாம். இன்றைக்கிக்குரிய 4Dயில் எடுத்து வச்சுருக்கேன். ஆனாலும் அது எதில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏன் நான் 2 மணி வரைக்கும் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த இடத்துல எடுத்துருக்கிறது. 068 அப்புறம் 968. சப்போஸ் இந்த 068 இல்லை 968 மத்தியானம் 2 மணிக்குள்ளே இதில் 06 இல்லை 96 இல்லை 68 இல்லை 86 அப்படிங்கிற மாதிரி இந்த 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே நம்மளுக்கு இந்த எண்களில் ஏதாச்சும் நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கில் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷின் நம்பரை வச்சு தான் நம்மளுக்கு கணிப்புகளில் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு ப்ராக்டிக்கலான உண்மை. சரிங்களா? அதனால தான் வெயிட்டிங். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து அதில் 4D கணிப்புகளில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது 2.75 கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணி கரெக்டான டைமில் உங்களுக்கு கெஸ்ஸிங், அதாவது ஒரு சில நாட்கள் அது இல்லாமல் போகலாம். ஏன் அப்படின்னா ஒரு சில நாள் எதுவுமே இதில் மிக்சிங்கில் வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அன்னைக்கு வந்து கெஸ்ஸிங்கில் நம்ம மெம்பர்ஷிப்பில் போட மாட்டோம். இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.